கோர்ட் ஸ்டேட் விசஸ் அ நோபடி அப்படின்னு ஒரு படம். வாட் அ மூவி சார்ஜி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலேயே சொல்கிறேன், மிரண்டு போயிட்டு அந்த படத்தை பார்த்து நான். ஆக்சுவலாக இந்த படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த டைமில் வந்து தெலுங்குல மட்டும் தான் வந்துச்சு, அதர் லாங்குவேஜில் வரல. பட் இப்போ ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடய வந்திருக்கு, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா நான் பார்த்ததுக்கப்புறம் மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். கோர்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போக்சோ கேஸில் ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 நாளில் தீர்ப்பு அப்படின்னு சொல்கிற வகையில் அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, எங்களுக்கு இந்த அட்வொகேட் மேலே நம்பிக்கை இல்லை, அதாவது எங்கள் பக்கம் எந்த தப்புமே கிடையாது, ஆனால் வந்து 4 நாளில் தண்டனைன்னு சொல்லிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அப்படி விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வைசாக்கில் ஒரு அட்வொகேட் இருக்கார், அவரை போய் பாருங்கள், நீங்கள் அவர் வந்து கேஸ் எடுத்தாராலே கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீனியர் அட்வொகேட்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சீனியர் அட்வொகேட் அவைலபிளாகவே இருக்க மாட்டார். அவர் சரி கொடுங்க கேஸ் கேட்டால் அவர் படிப்பார்னு சொல்லிட்டு அவரோட ஜூனியர் வாங்கி வைப்பார். அதுக்கப்புறம் 2-3 தடவை தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணாக்கா அவரை பிடிக்க முடியாது. அப்போ அவரோட ஜூனியர் வந்து சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி அவங்க அடிக்கடிக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த சீனியர் அட்வொகேட் வந்து படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு இந்த கேஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, அதனால் இதை கொடுத்து அமைச்சிருங்க, நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜூனியர் அட்வொகேட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சீனியர் அட்வொகேட்டுக்கு தெரியாமல் அந்த பேரண்ட்ஸோட நிலைமையை பார்த்து ரொம்ப பாவமாக இருக்குது, இவரும் கைவிட்டார், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜூனியர் லாயர் வந்து அந்த கேஸை எடுத்து நடத்தினார் இல்லையா, அந்த கேஸில் ஜெயிச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்லாம் பிரிக்க முடியாது. இந்த படத்தில் மொத்தமே பாசிட்டிவ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஒரு பாயிண்ட் கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்தில் பாசிட்டிவை குமிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லணும் டைரக்டர். இப்போ இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த போக்சோ அப்படின்றது என்ன, அது எதுக்காக போடணும், யார் மேலெல்லாம் வந்து ஃபேக்காக போடுறாங்க அப்படின்றது நிறைய விஷயங்கள் இந்த படத்தின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, நமக்கு தெரியும் இல்லையா, இந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை இவங்கெல்லாம் வந்து ஃபேக்காக இருப்பாங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆனால் இந்த நீதித்துறையை வந்து யாராலையும் வலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்தை படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையான லாயர், அதாவது உண்மையான லாயர் ஒவ்வொருத்தருக்குமே இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதித்துறை மேலே பல பேருக்கு நம்பிக்கை வர மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது லாயர் மட்டும் கிடையாது, எந்த ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து உங்களோட 100% கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து சக்சீட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ இது ஜூனியர் லாயருக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், இந்த ஃபீல்டில் என்னால் சஸ்டெயின் ஆக முடியல, நான் அடுத்த லெவலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃபீல்டில் போடுற எஃபர்ட் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் மேலே கொண்டு வரும் அப்படின்றது இந்த படத்தின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பிடிச்ச சீன் படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சீனியர் லாயர் சொல்லுவார் ஆக்சுவலாக, அதாவது ஒரு ஜூனியர் லாயர் அடிக்கடிக்கு போயிட்டு சான்ஸ் கேட்பார், இவர் ஒரு கேள்வி கேட்டு அனுப்பிடுவார் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த ஜூனியர் லாயருக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் கேட்ட கேள்விக்கு கூகுள்லேயே விடை கிடையாது, அப்போ அவர் என்கிட்ட கேஸ் கொடுக்கக்கூடாதுன்றதாக பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனியர் லாயர் அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார். உண்மையிலே ரொம்ப சூப்பராக, நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, பாருங்கள். ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னாக்கா, அதாவது அந்த ஜூனியர் லாயர் கிட்ட சொல்லுவார் இந்த சீனியர் அவர்கள் வந்து, நீ வந்து சரியா தப்பா அப்படின்றத பார்க்குறல்ல, அதுக்கு முன்னாடி ஏன் இந்த சரி இந்த தப்புன்ற டிசிஷனை இப்போ நம்ம எடுக்கிறோன்றதை யோசிச்சேன் அப்படின்னாலே பிரச்சனை முடிஞ்சுதுன்னு. உண்மையிலே அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதாவது மொத்தமாக இந்த கோர்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த ஜெய்பீம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு தாக்கம் கொடுத்துச்சு இல்லையா, இது ஜெய்பீம் அளவுக்கு அது கம்ப்ளீட்டாக வந்து வேறு ஜானர், ஒரு புட்டப் கேஸ், லாக்அப் டெத்து, அது கம்ப்ளீட் ஜானர் வேறு. பட் அந்த மாதிரி ஒரு கோர்ட் ட்ராமா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கக்கூடியவன் தன்னை எது பண்ணாலும் என்னென்னு கூட கேட்க ஆள் இல்லாத ஒருத்தன், இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சட்ட போராட்டம் தான் இந்த படமே. தாராளமாக எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த படத்தை நான் பார்த்ததுக்கு ஒரு பெரிய காரணம்னா, ப்ரொடியூசர் நானி அவர்கள் வந்து இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், பிடிக்கலன்னா அடுத்து என்னோட படத்துக்கு நீங்கள் வரவே வராதிங்க அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு ஒரு மனுஷன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்து பார்த்தா படம் சும்மா வெறித்தனமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லேக் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி படத்தோட இன்வால்வ் ஆகி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா வருத்தப்பட்டுருவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு படம் ஒர்த்தான படம். இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10/10. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடவே பார்க்கலாம், எந்த தவறுமே கிடையாது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.